வாழ நினைத்தால் வாழலாம். எழுதியவர் ஸ்ரீவித்யா பசுபதி. அந்திவானம் 1000 வர்ணஜாலங்களை காட்டி காண்போரை கவர்ந்தெழுத்துக் கொண்டிருந்தது. அதை ரசித்தபடி கடல் அலைகள் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் ரசிக்க கூட தோன்றாமல் வெறித்து பார்த்தபடி மௌனமாக உட்கார்ந்திருந்தான் செந்தில். அவன் மனதுக்குள் இருந்த போராட்டம் இயற்கையின் இந்த மாயாஜாலத்தை எல்லாம் ரசிக்க விடவில்லை. உயிரோட்டம் இல்லாத வெறித்த பார்வை, சலனம் இல்லாத முகம், எதிலும் பற்றில்லாத சிந்தனை, உலகத்தில் இருக்கும் வெறுப்பெல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து செந்தில் மனதில் ஆழமாக அஸ்திவாரம் போட்டு உட்கார்ந்திருந்தன. வெகு நேரமாக கடற்கரையில் இப்படி உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் வெறித்த பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தான் செந்தில். அவன் மனதில் ஓடிய எண்ணங்கள் அவன் எடுத்திருக்கும் முடிவை நியாயப்படுத்தி கொண்டிருந்தன. இந்த உலகம் அனைவருக்கும் சந்தோஷத்தை தான் தருகிறது. என்னை தவிர அனைவருமே அவரவர் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அலைகள் கூட எதை பற்றிய கவலையும் இல்லாமல் ஓடி வந்து கரையை தொட்டு தொட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. சுற்றிலும் இருக்கும் மக்கள் கூட்டத்தில் யாருக்கும் கவலை இல்லை. அனைவரும் அலைகளில் கால் நனைப்பதும், மணலை குவித்து விளையாடுவதும், ஏதேதோ பேசி சிரிப்பதும், கைபேசியில் இயற்கையை படம் பிடித்து ஒளித்து வைத்துக் கொள்வதுமாக எந்த கவலையுமின்றித்தான் இருக்கிறார்கள், என்னை தவிர. அப்படியானால் இந்த உலகில் வாழ தகுதியற்றவன் என நான் எடுத்த முடிவு சரிதான். தகுதியில்லாத ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும்? இப்படியே எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அலையில் கால் நனைத்துக் கொண்டு அப்படியே கடலோடு காணாமல் போய்விட்டால் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக போய்விடலாம். நான் விருப்பப்பட்டபடி படிக்க இயலவில்லை. அதனால் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கவில்லை. யாருக்கும் உபயோகம் இல்லாமல் வெறுப்புடன் வாழ்க்கையை வாழ்வதில் என்ன இருக்கிறது? பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது என் ஆசை. ஆசைப்படுவதற்கு கூட வசதி வாய்ப்புகள் தேவையாயிருக்கிறது இந்த உலகில். வசதி குறைவான குடும்பத்தில் பிறந்தது என்னுடைய தவறா? மளிகை கடை வைத்திருக்கும் தந்தை, குடும்ப தலைவியாய் இருக்கும் தாய், திருமண வயதை எட்டி நிற்கும் மூத்த சகோதரி, இப்படி இருக்கும் குடும்பச் சூழலில் என்னை பொறியியல் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்க வசதிப்படாது என்று அப்பா சொல்லிவிட்டார். குடும்பச் சூழ்நிலை புரிந்திருந்தாலும் எப்படியாவது பொறியியல் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் மனதில் வேர்விட்டு படர்ந்திருந்தது. எப்படியாவது இது சாத்தியப்படாதா என்று கனவுகள் இருந்தன. கனவுகள் அனைவருக்கும் சாத்தியப்படுகிறதா என்ன? கல்லூரி சேரும் முன் அப்பா பேசியது இப்போதும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. மனதுக்குள் பேசிக்கொண்ட செந்தில் அந்த நாளை நினைத்து பார்த்தான். எப்பா செந்திலு, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதாப்பா? பெரிய காலேஜ்லாம் படிக்க வைக்க இயலாதுப்பா. சாதாரண காலேஜில் சேர்ந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போனா என் கூட சேர்ந்து நீயும் குடும்ப பாரத்தை சுமக்கலாம். உனக்கு மூத்தவ வடிவு, அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு நல்லபடியா பண்ண வேண்டாமா? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டா நாளைக்கு யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்க முடியாதுப்பா. அப்பா இப்படி சொன்னபோது செந்திலுக்கு கண்கள் கலங்கின. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அப்பா இந்த பதிலை எவ்வளவு வலியோடு சொல்லியிருப்பார் என நினைத்த போது மனமும் கண்களும் கலங்கின. 2வது, தன் நியாயமான ஆசையை கூட நிறைவேற்றி கொள்ள இயலவில்லையே என்ற ஆற்றாமை மனதில் வேதனையை தந்து கண்ணீரை வரவழைத்தது. அலைகளை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த செந்தில் மனதில் இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து வந்து மோதிக்கொண்டிருந்தன. வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக பொறியியல் கல்லூரி ஆசையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பிகாம் படித்து முடித்தான். படிப்பு முடிந்து 1 வருடம் ஆகிறது. ஆனால் வேலை கிடைத்தபாடில்லை. பல விதங்களில் முயற்சி செய்து பார்த்து ஓய்ந்து விட்டான் செந்தில். மனம் தளர்ந்து போனது அவனுக்கு. அவனுடன் படித்த நண்பர்களுக்கு வேலை கிடைத்து விட்டதாக வரும் செய்திகள் எல்லாம் செந்தில் மனதில் இன்னும் கலக்கத்தை அதிகப்படுத்தியது. தன்னுடைய கனவு மட்டும் கலைந்து போனதாக எண்ணி எண்ணி குமைந்தான். ஆசைப்பட்ட படிப்பை படித்திருந்தால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைத்திருக்கும் என்று அவன் மனதில் புறையோடி இருந்த எண்ணம் அவனை நேர்மறையாக சிந்திக்க விடாமல் தடுத்தது. யாராவது அறிவுரை சொன்னாலும் ஆலோசனை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை. தான் இப்படி வேலை இல்லாமல் இருப்பதால் தான் ஆளாளுக்கு அறிவுரை சொல்கிறார்கள் என்று கோபப்பட்டான். வேலை தேடிக்கொண்டே குடும்பத்திற்கு பாரமாக எவ்வளவு நாட்கள் இருப்பது? அதனால் தான் வெறுப்பின் உச்சத்தில் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து கடற்கரைக்கு வந்திருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் அதை செயல்படுத்திவிடவும் தீர்மானமாக இருந்தான்.
அண்ணா சுண்டல் வேணுமா? சுண்டல் சுண்டல். அண்ணா சுண்டல் வேணுமா அண்ணா? சுண்டல் சுண்டல். வேண்டாம் என தலையசைத்து விட்டு மீண்டும் அலைகளை பார்த்தான் செந்தில். ஏ, நீ நம்ம முருகேசு மகன் தானே? அட பாவநாசா அண்ணாச்சியா? சோமா இருக்கீங்களா அண்ணாச்சி? சுண்டல் சாப்பிடுதீங்களா? இந்த உரையாடலால் செந்திலின் கவனம் திசை திரும்பியது. சட்டென்று பின்னால் திரும்பி பார்த்தான். இவனிடம் சுண்டல் கேட்டு வந்த அந்த வாலிபனிடம் இன்னொருவர் பேசிக் கொண்டிருந்தார். சுண்டலை விற்கும் அந்த வாலிபனுக்கு கிட்டத்தட்ட செந்திலின் வயதுதான். அப்போதுதான் அவனை நன்றாக பார்த்தான் செந்தில். தன் வயதில் இருக்கும் ஒரு வாலிபன் சுண்டல் விற்பதையும் அவன் எவ்வளவு உற்சாகமாக பேசிக் கொண்டிருப்பதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதனால் அவர்கள் உரையாடலை கவனிக்கலானான். ஏலை, சுண்டல் கிடைக்கட்டும்லே, கேட்டதுக்கு பதில் சொல்லுடே. நீ முருகேசு மகன் தானே? உன் பேரு கூட? என் பேரு முத்து அண்ணாச்சி. நான் முருகேசு மகன் தான். நீங்க என்ன அண்ணாச்சி இந்த பக்கம்? வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்களா? இல்லப்பா, நான் ஒரு ஜோலியா இங்க நான் வந்தேன். அது இருக்கட்டும், உன்னைய காலேஜில் சேர்த்து விட போறதால முருகேசு சொன்னாப்ல. நீ என்ன இப்படி சுண்டல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? படிக்க போகலையாடே? காலேஜ் தான் படிக்க அண்ணாச்சி. பிறவு எதுக்கு இப்படி சுண்டல் தூக்குச்சட்டியில சுண்டலை போட்டு வச்சு வித்துக்கிட்டு இருக்க? கடற்கரையில லாந்திட்டு இருக்கியல? இல்ல அண்ணாச்சி, அப்பாவுக்கு காலில் அடிபட்டுருச்சுல்ல, 2 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மா தான் டீ கடையை பார்த்துக்கிட்டதாக. ஆஸ்பத்திரி செலவு, குடும்ப செலவு எல்லாத்துக்கும் வெறும் டீ கடை வருமானம் காணாதில்ல அண்ணாச்சி. அதனால நான் என்னால முடிஞ்சதை செய்தேன். காலையில காலேஜ் போக முன்ன நியூஸ் பேப்பர் போடுறேன். பிறகு காலேஜ் போயிட்டு வாரத்துக்குள்ள அம்மா சுண்டல் செஞ்சு வைக்கும். அதனை இங்கன கொண்டு வந்து வித்தா நல்லா வியாபாரம் ஆயிரும் அண்ணாச்சி. இதை வித்துட்டு டீ கடைக்கு போய் அம்மா கூட கொஞ்சம் வேலை செய்வேன். அதனால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது அண்ணாச்சி. என்னடே சொல்லுத? முருகேசுக்கு அடிபட்டது எனக்கு தெரியாதேப்பா. தெரிஞ்சிருந்தா வந்து பார்த்துப்போம்ல. இப்ப பரவாயில்ல அண்ணாச்சி, காலில் கட்டு போட்டிருக்காக. எலும்பு முறிவா முத்து? நம்ம ஊரா இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பண்டாரவள நாடார் முட்டை 10 போட்டு விட்டுருப்பார்லா. ஆமா அண்ணாச்சி, இங்கனையும் 10 போட்டு தான் விட்டுருக்காக. எலும்பு சேரணும்ல, அதான் அப்பாவை அங்கன இங்கன அசைய விடாம பாத்துக்கிட்ட வேண்டியிருக்கு. அப்பா பரபரன்னு தான் வாராரு. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தவரை வெறுமனை படுத்து கிடக்க சொன்னா கேட்பாங்களா அண்ணாச்சி? வீட்டுல ஆச்சி இருக்காங்கல்ல, ஆச்சி தான் அப்பாவை பாத்துக்கிட்டாங்க. ஏ பரவாயில்லப்பா முத்து, நீ இம்பிட்டு பொறுப்பா இருக்கியே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடே. சரி, நீ முருகேசுகிட்ட நான் விசாரிச்சுதான் சொல்லு என்ன. நான் இன்னைக்கு நைட்டு ட்ரெயினுக்கு கிளம்புதேன்டே. இல்லைன்னா ஒரு 8 வந்து முருகேசை பார்த்துருப்பேன். தெரியாம போச்சு. இல்ல பரவாயில்ல அண்ணாச்சி, நான் அப்பாட்ட சொல்றேன். அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆச்சி தான் எப்பவும் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். உங்க ஜவுளி கடையில ஜவுளி எடுத்தாதான் ஆச்சிக்கு பிடிக்கும். இங்க எடுக்கிறதெல்லாம் பிடிக்கலன்னு அப்பாட்ட புலம்பிட்டே இருக்கும். அப்படியா? ஆச்சியை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு என்ன. சரி அண்ணாச்சி, நான் கிளம்பட்டா? இன்னும் 1/2 மணி நேரத்தை இங்க நான் வியாபாரத்தை முடிக்கணும். வரட்டுமா? சரிடே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இருவரும் பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர். செந்திலுக்கு யாரோ கன்னத்தில் ஓங்கி அறைந்தது போல் இருந்தது. கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் முத்து எவ்வளவு உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் பேசுகிறான். ஆனால் படித்து முடித்த நான் இப்படி முட்டாள்தனமாக குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் தற்கொலையை தேடி வந்திருக்கிறேனே. என்னை நம்பி இருக்கும் குடும்பத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. வேலை கிடைக்கவில்லை என்று 1 வருடமாக வாழ்க்கையை தொலைத்திருக்கிறேன். அப்பா இவ்வளவு வருடங்களாக தனியாகத்தான் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு கடையில் உதவி செய்வார். அப்பாவின் மளிகை கடை ஒன்றும் பிரமாதமான பெரிய கடை இல்லை. தெருமுக்கில் இருக்கும் சாதாரண சின்ன கடை. அதில் லாபம் பார்ப்பதே பெரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்பா படித்ததில்லை, ஆனால் வியாபார நுணுக்கங்கள் நன்றாக தெரியும். இருந்தாலும் இப்போது மாறிவிட்ட அறிவியல் யுகத்தில் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதற்கு ஈடு கொடுக்க அப்பா மிகவும் சிரமப்பட்டார். அப்போதெல்லாம் என்னிடம்தான் உதவி கேட்பார். நானாக முன்வந்து அப்பாவுக்கு உதவி தேவையா என்று கேட்டதில்லை. அப்பாவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவே இல்லை. நான் படித்து விட்டேன் என்ற அகந்தையாலா, மளிகை கடையெல்லாம் வேலை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தினாலா? ஏன் இதை பற்றிய சிந்தனையே எனக்கு வரவில்லை. முன்பின் தெரியாத இந்த முத்து படித்துக்கொண்டே இவ்வளவு வேலைகளை செய்யும் போது நான் படித்து முடித்த இந்த 1 வருடத்தில் அப்பாவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று யோசிக்க கூட இல்லை. அப்பாவும் என்னிடம் அதை பற்றி பேசவில்லை.
ஒருவேளை நான் ஏற்றுக்கொள்வேனா இல்லையோ என்று தயக்கத்தில் கூட அப்பா பேசாமல் விட்டிருக்கலாம். என்னை சுற்றி எவ்வளவோ வேலைகள் இருக்கத்தான் செய்கின்றன. நான் தான் அதையெல்லாம் யோசிக்காமல் வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறேன். இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படுவது என்று இதைத்தான் சொல்கிறார்கள் போல. இவ்வளவு ஏன், 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த வடிவு அக்கா கூட வீட்டிலேயே தையல் இயந்திரத்தில் அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு தைத்து கொடுத்து 100, 200 என்று சம்பாதிக்கிறார். நான் மட்டும் இப்படி படித்தும் பக்குவம் இல்லாமல் இருந்து விட்டேன். அப்பா வைத்திருக்கும் மளிகை கடையில் எனக்கு வேலை இருக்காதா என்ன? சொந்த தொழில் செய்யும் அப்பாவுடன் சேர்ந்து வியாபாரத்தை பெருக்கி இருந்தால் இந்த 1 வருடத்தில் எவ்வளவோ சாதித்திருக்கலாம். வெளியில் வேலை தேடி காலத்தையும் உழைப்பையும் விரயம் செய்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் செந்தில். கலங்கி போயிருந்த அவன் மனதில் இப்போது தெளிவு பிறந்திருந்தது. இப்போது அலைகளும் சுற்றி இருப்பவர்களும் அவன் கண்ணுக்கு வித்தியாசமாக இருந்தன. அலைகள் ஓடி வந்து கரையை தொட்டு தொட்டு செல்வதை பார்த்தபோது நம்பிக்கை பிறந்தது. அதன் விடாமுயற்சி உற்சாகத்தை தந்தது. சுற்றிலும் இருப்பவர்கள் தங்களுக்குள் 1000 கவலைகளும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரமாக ஒதுக்கிவிட்டு மகிழ்ச்சியாக வாழ பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றியது. புது மனிதனாக உணர்ந்தான் செந்தில். நம்பிக்கையுடன் எழுந்தான். ஒட்டி கொண்டிருந்த கடற்கரை மணலை தட்டிவிட்டவன் தன் மனதில் ஒளிந்து கொண்டிருந்த தற்கொலை எண்ணத்தையும் அந்த மணலோடு சேர்ந்து தட்டிவிட்டான். புது மனிதனாக வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து வெற்றி காணும் உற்சாகத்தோடு தன் அப்பாவின் மளிகை கடை நோக்கி பயணப்பட்டான். பேருந்து பயணம் முழுவதும் அவன் மனதில் பல பல புது சிந்தனைகள் எட்டி பார்த்தன. மளிகை கடையில அப்பாவுக்கு தெரிந்தபடிதான் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கார். நான் படிப்பை வச்சு நிறைய புதுமைகளை மாற்றங்களை கொண்டு வரலாம். கடையில வாடிக்கையா வாங்குறவங்களோட கைபேசி எண்ணை வாங்கி சேமிச்சு வச்சு அவங்களோட அவசர தேவைகளை கைபேசியிலேயே பட்டியலிட்டு வீட்டுக்கே சாமான்களை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இது வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையையும் கடையோட வருமானத்தையும் அதிகரிக்கும். நிறைய புது வாடிக்கையாளர்களும் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சந்தையில கிடைக்கக்கூடிய தரமான பொருட்களை வாங்கி கடையில பார்வையா அடுக்கி வைக்கணும். சுத்தி இருக்கிற மக்கள் அதிகம் விரும்பி வாங்குற சாமான்களை அதிகமா கொள்முதல் செய்யணும். இப்படியெல்லாம் இப்பவே அவன் மனது பட்டியல் போட தொடங்கியது. வெறுத்து போன மனதோடும் வாழ்வை முடித்து கொள்ளும் எண்ணத்தோடும் கடற்கரைக்கு வந்த செந்தில் திரும்பி போகும்போது புது மனிதனாக திரும்பி போகிறான். பேருந்து பயணத்திலேயே மளிகை கடை எப்படியெல்லாம் முன்னேற்றலாம், வியாபாரத்தை எப்படியெல்லாம் பெருக்கலாம் என்று கற்பனையில் கணக்கு போட துவங்கியது அவன் மனம். அவனுக்காக எதிர்கால வாழ்க்கை பிரகாசமாக காத்து கொண்டிருப்பது போல் ஒரு புதிய நம்பிக்கை அவன் மனதில் இப்போது இருந்தது. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், தொலைத்துக் கொள்வதற்காக அல்ல. நம்பிக்கையுடன் உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேற நேர்மையான நியாயமான வழிகள் நிறைய இருக்கின்றன என்பதை தீவிரமாக இப்போது அவன் மனது நம்ப ஆரம்பித்திருந்தது. வாழ்க்கை அழகானது, வாழ்க்கை வாழ்வதற்கானது. நம்பிக்கையுடன் நேர்மையான முறையில் உழைத்தால் அனைவருமே வாழ்க்கையை ரசித்து வாழலாம். பேருந்திலிருந்து இறங்கி அப்பாவின் மளிகை கடையில் வந்து நின்றான் செந்தில். உழைத்து உழைத்து ஒடுங்கி போயிருந்த அந்த தந்தையின் முகத்தில் நம்பிக்கையின் புன்னகை பிறந்தது. நன்றி.